சார், அண்ணாமலையின் அரசியல் பேனா லட்சக்கணக்கான தொண்டர்கள் அவரோட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களை கருத்து என்ன சார்? ஊடகத்தை சேர்ந்த நீங்கள் தான் ஒரு கட்சி ஒரு இயக்கத்தை பற்றியோ கருத்துக்கள் சொல்லணும். திரு அண்ணாமலை அவர்கள் எனக்கு ஒரு நல்ல நண்பர். அரசியலால் நாங்கள் அறிமுகமானாலும் அரசியலை தாண்டி நாங்கள் இருவரும் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர். அண்ணாமலை புதுக்கட்சி தொடங்கியிருக்காரு, இதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்தவரை அவர் பிஜேபியிலேருந்து ராஜினாமா செய்தது வருத்தமளிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பாட்டுக்கு 10 ரூபா பாட்டு பாடி விஜய் அரசியல் விமர்சனம் செஞ்சு வந்தார். இப்போ அவரே பாட்டுக்கு 10 ரூபா என்ன சொல்லி பண்ணியிருக்காங்க. அதான் சொல்கிறேன், இந்த தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்ற பெயரில் மக்கள் ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பில் அமர்த்தியிருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஏன்னா நாங்கள் எதிர்க்கட்சிகள் என்பதற்காக சொல்லவில்லை. காரணம், தேர்தலுக்கு முன்பு இன்றைய முதல்வர் விஜய் பற்றி பல கட்சிகள் பல்வேறு கருத்துக்கள் சொன்னபோது கூட நான் என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு தெரியும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குறிப்பாக எனக்கு யார் மீதும் அச்சமோ யார் மீது பொறாமையும் கிடையாது. திரு விஜய் அவர்கள் சினிமா உலகத்திலேருந்து திரை உலகத்திலேருந்து ஒரு உச்சபட்ச நடிகராக இருந்து இன்றைக்கு அரசியலில் வந்து கட்சி தொடங்கியிருக்கிறார். அவரால் தமிழ்நாட்டில் அரசியலில் மற்ற கட்சிகளுக்கு பாதிப்பு வரும்னு நான் அன்றைக்கே சொன்னேன். அன்றைக்கு கூட நீங்கள் கேட்டீங்கன்னா அவரோட கூட்டணிக்கு போகிறீங்களான்னு. கூட்டணிக்கு போகிறது போகாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் யதார்த்தத்தை சொல்பவன் நான். இன்றைக்கு அதே தினகரன் இன்றைக்கு என்ன சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டு மக்கள் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் மாற்று என்ற பெயரில் இன்றைக்கு பெரிய ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டில் இன்றைக்கு வருவதற்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள். இதை விரைவிலே அவர்கள் உணர்வார்கள் என்பதுதான் உண்மை. கேளுங்க, விஜய் அவர்கள் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் 126 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கோம். விஜய் அவர்கள் 1.25 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கார். எதிர்க்கட்சிகள் கிட்டத்தட்ட 3 கோடி வாக்குகள் வாங்கியிருக்கு. இதை அந்த கட்சியில் உள்ளவர்களும் விஜயால் ஆச்சரியக்குறி என்று பெருமைப்படக்கூடியவர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க, கரூரில் போய் பாட்டு பாடி 10 ரூபா வாங்குறாங்கன்னாங்க. இன்றைக்கு அது தொடருது. நீதிமன்றம் வரைக்கும் போய் என்ன மாதிரி ஒரு நிலைக்கு போயிருக்குன்னு தெரியும். அதுபோல் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் அவருக்கு ஆதரவானவர்களும் சொல்கிறாங்க, இப்பொழுது தானே ஆட்சிக்கு வந்திருக்காங்க, நிர்வாக பயிற்சி எல்லாம் புதியவர்கள் வேற, ஒரு புதிய ஆட்சி வர்றப்போ அவர்களுக்கு 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டுமே, அதை விட்டு எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றச்சாட்டு சொல்கிறீர்களே என்று கேட்கிறார்கள். உண்மையில் நாங்கள் 6 மாதம் அவகாசம் நிர்வாக பயிற்சியாக எடுத்துக்கொள்வதில் எந்த தவறும் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளில் அவங்க சொன்னதையெல்லாம் உடனே நிறைவேற்ற சொல்லி தமிழ்நாட்டு மக்களும் கேட்கல, விவசாயிகளும் கேட்கல, எதிர்க்கட்சிகளும் ஆட்சிக்கு வந்து ஒரு வாரத்தில் நீங்கள் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று யாரும் கேட்கல. அவர் தான் முதல் கையெழுத்தாக 500 யூனிட் மின்சாரம் 500 யூனிட் மின்சாரம் வரை பயன்படுத்துபவர்களுக்கு 200 யூனிட் இலவசம் என்று அவர் தான் வந்து அறிவித்தார். அதில் என்ன கேள்வி கேட்டோம்? அவர் என்ன சொன்னார் தேர்தல் வாக்குறுதியில்? மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் சொன்னார். அவர் அறிவிப்பில் எப்படி இருக்குது? 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் மின்சார கணக்கீடே எடுக்கிறாங்க. ஸோ 2 மாதத்துக்கு ஒரு முறை தான் 200 யூனிட் இலவசம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இது தவறு தானேன்னு சொன்னோம். அது மாதிரி விவசாயிகள்லாம் எங்களுக்கு உடனே விவசாய கடனை நீங்கள் சொன்னீங்களே, 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடனை எல்லாம் 100% நான் தள்ளுபடி செய்வேன். 5 ஏக்கருக்கு மேல் உள்ளவர்களுக்கு 50% அவர்கள் வாங்கிய கடனில் தள்ளுபடி செய்வேன்னு சொன்னது திரு விஜய் அவர்கள். அதில் வேறு சொன்னார், நாங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது, சொன்னதை செய்வோம், நான் பொய் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னார். அதை யாராவது எதிர்க்கட்சிகளோ இல்லை விவசாயிகளோ உடனே அதை நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாய கடன்லாம் தள்ளுபடி சொல்லுன்னு கேட்டாங்களா? அவராக தான் நாங்கள் விவசாயிகளுக்கு வாங்கிய கடனில் அதாவது 50,000 வரை
வாங்கியவர்களுக்கு முழுதாக நாங்கள் கடன் தள்ளுபடி பண்ணுறோம், ஏதோ சொன்னாங்க. இது ஏமாற்று வேலை என்று விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் போராடியது உங்களுக்கு தெரியும். குறிப்பாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் இன்று வரை அதற்காக அவர்கள் தமிழ்நாடு அரசை வன்மையாக கண்டித்து உங்கள்கிட்ட நாங்கள் இது மாதிரி கேட்டோமான்னு கேட்குறாங்க. அவர் சொன்னது 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய கடனை எல்லாம் முழுமையாக தள்ளுபடி செய்வோன்னாங்க. அதுமாதிரி செய்கிறாரா? 5 ஏக்கருக்கு மேலே உள்ள நிலங்கள் வைத்திருப்பவர்கள் வாங்கிய கடனை எல்லாம் 50% நாங்கள் தள்ளுபடி செய்வோம்னு சொன்னார். அதையெல்லாம் செய்யாத விட்டு ஆர்பிஐ அப்படி சொல்லியிருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி இது மாதிரி அப்படி இல்லைன்னா நாங்கள் இது முதல் தவணையாக இந்த அளவு தொகை நிதிநிலையை காரணம் வைத்து இந்த அளவு அவர்கள் கடனை நாங்கள் 50 ரூபாய் வரை நாங்கள் 50,000 ரூபாய் வரை தள்ளுபடி செய்கிறோன்னு ஒன்றும் சொல்லலை. ஆர்பிஐ இப்படி சொல்லியிருக்கு, நிதிநிலை அடிப்படையில் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோன்னு தான் சொன்னார். அதனால் அவங்க தவறாக செய்கிறப்ப, ஏமாற்று வேலை செய்கிறப்ப அதை சுட்டி காட்ட வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை. அரசியல் கட்சி அதன் தலைவர்கள் என்பதெல்லாம் விட்டுவிடுங்க, அது எங்களுடைய கடமை. விவசாயிகள் அவர்களுக்கு சொன்னதை நீங்கள் ஒன்றும் வந்த உடனே எங்கள் கடனை தள்ளுபடி செய்யுங்கன்னு அவங்க கேட்கல. நீங்களாக மக்களை ஏமாற்று விதமாக செய்கிறப்ப இது பித்தலாட்ட வேலைன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? விவசாயிகள் சொல்கிறத நாங்கள் சொல்கிறோம். விவசாயிகள் டெல்டாவிலலாம் எவ்வளோ வன்மையாக அதை கண்டித்து போராட்டம் பண்ணாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை கேட்டால் அதில் வந்திருக்கார் ஒரு அமைச்சர், தவறாக எடுத்துக்காதீங்க, பல கட்சிகளுக்கு போயிட்டு இன்றைக்கி ஒரு இடத்துல இந்த தேசாந்திரி மாதிரி சுற்றிட்டு ஏதோ ஒரு இடத்துல போனவங்களுக்கு இந்த குருட்டு அதிர்ச்சி அடித்த மாதிரி பதவி கிடைச்சவங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல், யாரை பேசுகிறதுன்னு தெரியாமல் ஏதோ பேசுகிறாங்க. அதாவது அவர்களை தூண்டி விட்டு விவசாயிகள்ங்கிற பேரில் போராட்டம் நடந்தது. டெல்டா விவசாயிகள் சங்கம் எவ்வளோ பெரிய சங்கம், அதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அதில் தலைவர்கள் யார், அவர்களுடைய பாரம்பரியம் என்ன, அவர்கள் எந்த மாதிரி கம்யூனிஸ்ட் இயக்கத்திலேருந்து வந்தவர்கள், அவர்களை யார் தூண்டிடணும்? அது மாதிரி இவர்களுடைய கையாலாகாத தனத்தை, இவர்களுடைய இயலாமையை அவர்களே எதிர்பார்க்கவில்லை. நாம் வெற்றி பெறுவோன்னு. இன்றைக்கு வெற்றி பெற்ற பிறகு திரு விஜய் அவர்கள் அன்றைக்கு திருச்சியில் பேசினதுடைய அவருடைய உடல் மொழி, பாடி லாங்குவேஜும் அவர் பேசிய விதமும் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அவர் திமுகவையும் அதிமுகவை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. மக்கள் உங்களுக்கு 108 தொகுதியில் வெற்றியை கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லோரிடமும் போய் கையேந்தி திமுக கூட்டணியில் நீங்கள் யாரை தீய சக்தின்னு சொன்னீங்களோ அந்த கூட்டணியில் வெற்றி பெற்றவர்கள் திமுக தான் அதில் பெரிய கட்சி, அவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்றவர்கள். இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்கெலாம் வேறு மாநிலங்களில் எம்பி இருக்காங்களான்னு தெரியாது. காங்கிரஸ் கட்சியோடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பு ஒரு ராஜ்யசபா கொடுத்தாங்க, கரெக்டாக 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை திமுக கூட்டணியில் தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. அவங்க இன்றைக்கு வேணால் 1000 காரணம் சொல்லுவாங்க. நமக்கு எதிரியான கட்சியாக இருந்தாலும் திமுகவுடைய முயற்சியால், திமுக தொண்டர்களோட உழைப்பால் தான் அவர்கள் எம்பியாகவும் இருக்காங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியில் 2 எம்பி, இந்தியாவிலே 3 எம்பி தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. 2 எம்பி இங்கே இருக்காங்க அந்த கட்சிகள். அவர்கள் எல்லோரையும் இவர் போய் கெஞ்சி கூத்தாடி ஆட்சி அமைச்சார். நீங்கள் தான் பெரிய தூய சக்தியாச்சே, 108 தொகுதி தானே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை, மற்றவர்களை அனுமதிக்க சொல்லுங்கள், முடியலைன்னா தேர்தல் வைங்கன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு எங்கள் அமமுகவுக்கு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மன்னார்குடியில் வெற்றி பெற்றார். அவர் தேமுதிக எதிர்த்து தான் வெற்றி பெற்றார். தாவேக்காவை எதிர்த்து, திமுகவை எதிர்த்து. அங்கே திமுக பாரம்பரியமாக திமுக தொகுதியில் டிஆர் பாலு அவர்களின் மகன் டிஆர்பி ராஜா அவர்களை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்தவரை வெற்றி பெற்றார். அதான உண்மை. அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் அவரை நீங்கள் அவருக்கு அதை தருகிறோம் இதை தருகிறோம் என்று சொல்லி அவரும் பதவி ஆசையில் உங்கள்கிட்ட ஏமாந்து காரில் உட்காந்து கையெழுத்து போட்ட லெட்டரை நீங்கள் போய் கவர்னர்கிட்ட காப்பி கொடுக்குறீங்க. நீங்கள் உண்மையாகவே தைரியசாலியாக இருந்தால் அந்த ஒரு எம்எல்ஏவை அமமுக தலைவர்கிட்ட என்னிடம் ஒப்புதல் வாங்க முடியலன்னா அவர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கார், அவர் தான் எங்களை தேடி வந்தாருங்கிறீங்களா, எதுக்கு காரில் வச்சு கையெழுத்து வாங்கணும்? அவரை அழைச்சிட்டே போய் லெட்டரை கொடுத்துருக்கலாமே. இப்போ காங்கிரஸ் கட்சி தலைவர் அழைச்சிட்டு போனீங்க செல்வப்பிரதகைய, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவர் சண்முகம், வீரபாண்டியன்,
ஐயுஎம்எல் தலைவர்கள் அவங்க கூட வந்தாங்க, நண்பர் திருமாவளவன் வந்தார். அது மாதிரி இந்த ஒரு எம்எல்ஏ நீங்கள் ஏன்னா ஒரு எம்எல்ஏ கட்சி தாவல் சட்டத்தில் அவர் மாட்ட மாட்டாருங்கிற தைரியத்தில் தானே நீங்கள் எங்கள்கிட்ட இருந்து களவாடுனீங்க. அவரை நீங்கள் அழைச்சிட்டு போயிருக்கலாமே. அவர் கடிதத்தை போய் உங்களுக்கு கொடுத்தாருல ஒரு கடிதம், அதுக்கு முன்னாடியே எனக்கு கடிதம் கொடுத்துருக்காரு. அவர் பண்ணது ஃபோர்ஜரி வேலை இல்லை, நீங்கள் பண்ணது ஃபோர்ஜரி வேலைங்கிறது கவர்னர்கிட்ட விசாரிக்கிறப்ப பயந்துட்டு போய் அவர் வந்தார். அந்த சட்டமன்ற உறுப்பினராக போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு கொடுத்தாரு, இது கேஸ் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு தூய சக்தி, நான் நேர்மையானவன், தமிழ்நாட்டில் நேர்மையான ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி எம்எல்ஏ ஒரு எம்எல்ஏ தானே அப்படின்னு ரொம்ப இலக்கரமாக தூக்கி பார்த்தீங்களே, எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு. இதுவரை தமிழ்நாட்டில் இது நடந்திருக்கா? இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்காக இதுபோல் மற்ற கட்சி எம்எல்ஏ தூக்கி நடந்திருக்கா? அதுபோல் அதிமுக தீர்ந்து போன சக்திங்கிறீங்க, அதிமுக ஊழல் சக்திங்கிறீங்க. அவங்கள எம்எல்ஏக்களை ஆசை காட்டி சரி அவங்களே உங்கள்கிட்ட வந்தாலும் இந்த சின்ன பிள்ளைங்க வந்தால் ஏமாற்றி பிஸ்கெட் கொடுத்து புள்ள பிடிக்கிற தூக்குற மாதிரி அவர்களை 25 பேரை தனியணியாக்கி அவர்கள் ஆதரவை வாங்கி அவர்களை நீங்கள் ஆதரவோடு ஆட்சி அமைத்தீர்களே, அவர்களெல்லாம் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க தெரியுமா? அதில் 4 இன்னும் போனால் இதுக்கு மேலே ஒரு இதுவரை இந்தியாவில் நடக்காத அளவுக்கு, தமிழ்நாட்டில் குறிப்பாக நடக்காத அளவுக்கு 4 பேரை ரிசைன் பண்ண வைக்கிறீங்க. கேட்டால் அவங்களா ரிசைன் பண்ணிட்டேங்க. இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு உறுதியாக செல்லும். அதற்கான நேரம் என்ன கட்சி தாவுறாங்களே இப்போ இல்லை இதில் கட்சி தாவல் செய்ய இல்லைங்க. இல்லை அவங்க மேலே அதிமுகவிலேருந்து கட்சி தாவல் தடை சட்டப்படி அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அதன் பொதுச்செயலாளர் லெட்டர் கொடுத்துருக்கப்ப சபாநாயகர் சட்டத்திற்கு புறம்பாக தான் அதை ஏற்றிருக்கார். இன்னொன்று அது உறுதியாக அது நீதிமன்றத்துக்கு உரிய நேரத்தில் செல்வாங்க. உடனே போகணுன்னு அவசியம் இல்லையே, உரிய நேரத்தில் செய்வாங்க. உங்கள் தவறுகளை மேலே தவறுகள் செய்கிறீங்க. அரசியலமைப்பை அம்பேத்கர் சிலையை உங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்த அரசியலமைப்பை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க. இன்னொன்று தம்பி, நீங்கள் சொல்கிற மாதிரி இவங்க சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுறாங்க. அதுக்கு என்ன சட்டத்தை மாற்றணும்னு அவசியம் இல்லை. இவங்க சட்டத்துக்கு ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் இதே மாதிரி ஆட்சி அமைப்பதற்கு அவங்களுக்கு தேவை இருக்கிறப்ப அதில் என்ன அது குதிரை பேரை வரதானே செய்யும். இப்படி சுயநலத்திற்காக எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு இன்னொரு கட்சியில் போய் சேர்றாங்கல்ல, இல்லை அதே மாதிரி அயோக்கியத்தனத்தை யார் ஊக்குவிச்சிருக்கா? இந்த தூய சக்தி தானே ஊக்குவிச்சிருக்கு. அவர்கள் செய்த நான் என்ன சொல்லலை, அவர்களும் மாட்டுவார்கள். அவர்களை தூண்டிய நீங்களும் அவங்கள ரோட்டில் நிறுத்தினது நீங்கள், ஏமாற்றி அழைச்சிட்டு போனது நீங்கள், அவங்களாம் ஏமாந்து வந்தாங்கனால ஏமாத்துனது நீங்கள். ஏமாந்து வரா நீ எப்போ அது மாதிரி வராதுன்னு சொன்னீங்கன்னா தூய சக்தி ஆச்சு. அதே மாதிரி திரு ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு, எங்கள் முதலமைச்சர் படத்துக்கு 200 கோடி வருமானத்தெல்லாம் விட்டு வந்திருக்காருன்னு. ஆனால் அவர் தேர்தல் இதில் பாருங்கள், அவர் நாமினேஷனில் அவருடைய சொத்து மதிப்பை அவருடைய 600 கோடி தான் காமிச்சிருக்காரு. முதலமைச்சர் என்ன பேசுகிறார் திருச்சியில், நான் கோட்டு சூட்டு போடுறத பார்த்து எல்லாம் அதை பார்த்து கேலி செய்கிறாங்கன்னு. அப்படி இல்லை, நீங்களே வாயில் ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வர்றேன்னு, பிளாக் அதிகமாகவும் ஒயிட்டு கம்மியாகவும் இருக்குது அவர்கிட்ட. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, கருப்பு படத்தை அதிகமாக பிளாக்கும்பாங்க, வெள்ளை படத்தை கருப்பு ஒயிட் பண்ணியா ஒயிட்டு வெள்ளைம்பாங்க. கருப்பு வெள்ளையாக தானே நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஒன்று நேர்மைன்னு சொல்கிறீங்களே, என்ன நேர்மை? நீங்கள் சொல்கிறது புது இலக்கணம் கண்டுபிடிக்கிறீங்களே. அதனால் எப்படியோ தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு உங்களை ஆட்சி பொறுப்பில் எடுத்துருக்காங்க. ஒழுங்காக ஆட்சி நடத்த பாருங்கள். அதை விட்டுட்டு நாங்கள் தான் புதிய அதிமுகன்னு கதை விடுறீங்க. அதிமுக புரட்சித் தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டிக்காத காட்சி. அந்த கட்சியை நீங்கள் நீர்த்து போன சக்தி, தீர்ந்து போன சக்தின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? நீங்கள் இன்றைக்கி தானே வந்திருக்கீங்க ஒரு நீர்க்கூலி மாதிரி. நீங்கள் இன்றைக்கி ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தில் வந்திருக்கீங்கன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, நாங்கள் மதங்களை உடைத்து விட்டோம், ஜாதிகளை உடைத்து விட்டோன்னு. எதுக்கு மயிலாப்பூர்லேயும் ஸ்ரீரங்கத்தில் மாற்றி ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளராக போட்டிங்க அப்படின்னு முன்னாள் சபாநாயகர் அப்பாவை கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியல. நாங்கள் பணநாயகத்தை ஒழிச்சிட்டு வாங்குறீங்க. உங்கள் வேட்பாளர்கள் எத்தனை பேர் ஓட்டுக்கு 2000 ரூபா கொடுத்ததை உங்கள் பக்கத்து தொகுதியில் தோற்ற வேட்பாளரே சோசியல் மீடியாவில் அவர் பேசுகிறத நீங்கள் தொலைக்காட்சிகள்லையும் சோசியல் மீடியாவில் போடுறீங்க. அதனால் அவர்கள் தூய சக்தியும் கிடையாது,
சும்மா மக்களை ஏமாற்றுகிற பித்தலாட்ட சக்தி. கட்சி ஆரம்பத்துலேருந்து இன்னைய தேதி வரையும் முதலமைச்சரான வரையும் இன்னும் செய்தியாளர் சந்திக்கல முதலமைச்சர். அது நீங்கள் முதலமைச்சரே அவருக்காக பேசுகிறாங்களே, திரு ஆதவ் அர்ஜுனாவை தான் கேட்கலாம். அதை பற்றி நம்ம பதில் சொல்ல வேணாம். அவர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும். டெல்லியில் போய் பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு 3 நிமிஷத்தில் எழுந்திரிச்சு உடையாந்துட்டார். என்ன மனு கொடுத்தீங்க, என்ன ஏதுன்னு அவர் பத்திரிகையாளர் இல்லைப்பா நீ பத்திரிகையாளர் மாதிரி பேசாத. இவர் நான் பத்திரிகையாளர் நினச்சிட்டு சரூர் சம்பவத்துக்கு பிறகு பிஜேபி எதிர்த்து பேசுறத ஒரு மேலையில் கூட விஜய்கிட்ட நம்ம பார்க்க முடியல. அதே போல பிஜேபி போட்டிக்கிட்ட எந்த ஒரு தொகுதியிலையுமே அவர் பிரச்சாரத்துக்கு போகல. இது எல்லாமே பிஜேபிக்கு பயந்துட்டாருங்கிற மாதிரி மற்ற அரசியல் கட்சிகள் பேசுறாங்களே. இது குறித்து உங்களுக்கு கருத்து என்ன சார்? எல்லோர் சாயமும் வெறுத்துவிடும். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நாம் செய்தது பெரிய வரலாற்று பிழை என்பதை உணரப்போகிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஆட்சி அதிகாரங்கிறது ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லை. தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற நிலை, உலக மற்ற நாடுகள் இருக்கிற நிலை, தமிழ்நாட்டின் பொருளாதாரம், இந்தியாவின் பொருளாதாரம், எங்கேயோ போர் நடந்தாலும் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டு கந்தர்வக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள கிராமம் வரைக்கும் பாதிக்கிற அளவுக்கு விலைவாசி உயர்வு. அதனால் இதையெல்லாம் மேனேஜ் பண்ணி ஆட்சி நடத்துறதுக்கு ரூமுக்குள்ளார உட்காந்துட்டோம். இது மாதிரி 4 பேர் அமைச்சர்கள் என்ற பேரில் நின்றுட்டு பேசுகிறதுனாலையோ நாங்கள் ஊழலை ஒழித்து விடுவோம் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ இந்த கல்குவாரிகள் எல்லாம் மூடிட்டு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து பெனால்ட்டி போட்டு மூடிட்டு யாரை சந்தித்து யார் எதையெல்லாம் அவர்கள் கவனிக்கப்பட்ட பிறகு அந்த கல்குவாரிகள்லாம் துறக்குவதற்கு முயற்சிகள் நடப்பது எங்களுக்கு தெரியும். அதுமாதிரி இவர்கள் ஆட்சியில் கடந்த ஆட்சிகளை எல்லாம் தாண்டி இது ஒரு தவறான பாதையில் போயிட்டுருக்குங்கிறத மக்கள் விரைவில் உணர்வார்கள். அது முதல்வர் விஜய் அவர்களோட வார்த்தையில் சொல்லணும், அந்த ஆச்சரிய குறிகள் இதெல்லாம் தெரியாமல் எல்லாரையும் சேற்றை வாரி வீசுவதனாலையோ, நீங்கள் முன்ன ரீல்ஸ் போட்டு முன்ன சினிமா படம் மாதிரி எடுத்தீங்க, இப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் இப்போ படம் ஓட்ட முடியாது. இப்போ இது யதார்த்தம், ரியாலிட்டிக்கு வந்துட்டீங்க. நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் உங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குற ஏதோ ஜனாதிபதி ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு. அதே மாதிரி திருமாவளவன் அவர்கள் அதில் அமைச்சராக பங்கேற்றிருக்காரு. காங்கிரஸ் பற்றி தான் தெரியும் உங்களுக்கு. இவர்கள்லாம் கம்யூனிஸ்டுகளும் திருமாவளவனர்களும் தாங்கள் இந்த ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்தது தவறு என்பதை உணர்கின்ற காலம் விரைவில் வரும். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி சார் அன்றாடம் நடக்கக்கூடிய பாலியல் சம்பவம், அதாவது ஒவ்வொரு முறை ஆட்சி மாறும்பொழுதும் இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட், சமூக விரோதிகள், இதே மாதிரி நம்பர் 2 தொழில் செய்கிறவங்கெல்லாம் கொஞ்ச நாள் அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா புதிய ஆட்சியில் எப்படி நடவடிக்கை இருக்குதுன்னு பார்த்து தான் அவங்க வாழ அம்மா மாதிரி ஆட்சின்னா வாழை சுட்டிட்டு வேறு ஸ்டேட்டுக்கு ஓடிடுவாங்க. இல்லை தமிழ்நாடு அமைதியாகிடும். வேறு சில ஆட்சிகளில் ஏதோ சரி பண்ணி திரும்பவும் சட்ட ஒழுங்கில் அந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டு அவங்க வேலைகளை பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை. கடந்த ஆட்சி காலத்தில் என்னென்னலாம் குறை சொல்லப்பட்டதோ அதை விட அதிகமாக இன்றைக்கு போதை மருந்து புழக்கம், வியாபாரம், அதிகமாக பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, அதிகமாக வன்கொடுமை, கொலைகள், திருட்டு, கொலைகள் எல்லாமே அதை விட அதிகமாக இன்னும் வேகமாக நடக்குது. இதை தடுப்பதற்கு வழியை பாருங்கள். என்னவோ சிங்கப்பெண் படைன்னு ஏற்கனவே இருந்த அந்த பிங்க் பெட்ரோல் வண்டிகளை பெயிண்டை அடித்து வெள்ளை கலரை மாற்றிருக்கீங்க. அதெல்லாம் இன்னும் திறக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்க்காம நாங்கள் சொல்வது உங்களை குறை சொல்ல வரல. சட்டம் ஒழுங்கு என்பது இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். சட்டம் ஒழுங்கு என்பது இதுக்கெல்லாம் கால அவகாசம் கொடுக்கறது அடிப்படை. இதில் நீங்கள் எமர்ஜென்சி சர்வீஸ் இதெல்லாம் இதில் நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து காவல்துறை இருக்காங்கள்ல, அவர்களை வைத்து இதெல்லாம் சரி செய்யணும். இதில் உங்களை கண்டு சமூக விரோதிகள் பயப்படணும். அதை விட்டு நீங்கள் ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த பித்தலாட்ட வேலைகளும் எதிர்கட்சிகளை தீர்த்த சக்தி தூந்து போட சக்தின்னு பேசி டைலாக் பேசுகிறதுக்காக உங்களை மக்கள் அனுமதிக்கலை. ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க, இன்னும் தேர்தல் நேரத்தில் பேசுகிற மாதிரியே கத்தி பேசி டைலாக் விடுறதுனாலையும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒழுங்காக ஆட்சியை கொடுங்கள் என்பது தான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக மக்களில் ஒருவனாக நானும் சொல்கிறது. இதை புரிந்து கொள்ளாமல்
நீங்கள் உங்களை பார்த்து ஆட்சி நடத்த விடமாட்டேன்னு சொல்கிறது தவறு. நீங்கள் வந்து இந்த சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுங்கள், பெண்கள் பாதுகாப்பை இப்போலேருந்தே சரி பண்ணுங்கள். குழந்தைகள் முதல் முதியவர் வரை, இன்றைக்கி வயது முதிர்ந்த பெண்கள் வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்காங்க. வன்கொடுமைகள் அதிகமாயிட்டு, கொலைகள் அதிகமாயிட்டு, அதையெல்லாம் கட்டுப்படுத்துகள் தான் நாங்கள் கேட்குறோம். சார், சேலம் போலீஸ் கமிஷனர் வந்து பிரஸ் மீட் வைக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு கொஸ்டின்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது குறித்து உங்களோட கருத்து என்ன சார்? நீங்கள் இந்த முதலமைச்சர்கிட்ட தான் கேட்குறோம். சரி,